Hi viewers, welcome to Jacqueline Max. Engineering Mathematics differential calculus continuity na என்னன்னு பார்த்தோம். அதோட definitions எல்லாம் பார்த்தோம். இப்போ continuityல இருக்கிற first example number 1.18 பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the domain where the function f is continuous. Also find the number at which the function f is discontinuous. எந்த நம்பர்லாம் continuous எந்த நம்பர்லாம் discontinuous அப்படிங்கறத நம்ம find out பண்ணனும். சம் கொடுத்துட்டாங்க, f of x க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இன்டர்வல்ல பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பாருங்க. 1 + x ஸ்கொயர்ல x வந்து less than or equal to 0. இன்னொரு இன்டர்வல் பாருங்க, 2 - x if x 0 less than x less than or equal to 2. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது 0 பற்றி எடுப்போம். ஃபர்ஸ்ட் x less than or equal to 0 அப்படின்னா 0வை விட xோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கணும். இந்த டேர்மில் ரெண்டாவது இன்டர்வல் பாருங்கள், 0 less than xனா 0வை விட xோட வேல்யூ இன்க்ரீஸாக தான் இருக்கணும். ஸோ இதை வச்சு மீன் பண்ணி ஃபஸ்ட்டு 0ங்கிற பாயிண்ட் வந்து எஃப்க்கு கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸாக அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கண்டினியூட்டிலே நான் இன்னொரு ஃபார்முலா நம்ம படித்தோம், லெஃப்ட் கண்டினியூட்டி அண்ட் ரைட் கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்தோம். அந்த ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணி நம்ம வந்து இது கண்டினியூட்டியா ஆர் டிஸ்கண்டினியூட்டியா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து கிடச்சிருக்க ரெண்டு இன்டர்வல், கிவன் இன்டர்வல் என்ன அப்படின்னா x is equal to 0 and x is equal to 2. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம இன்டர்வல் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். லிமிட் x tends to 0 minus f of x. 0 minus அப்படின்னா டிக்ரீசிங் வேல்யூ, 0 விட டிக்ரீசிங் வேல்யூ உள்ள ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த டேம் என்ன பண்ணுறேன்னா லிமிட் x tends to 0 minus f of x பதில் அங்கே பாருங்கள் டிக்ரீசிங் வேல்யூனா கண்டிப்பாக 1 + x ஸ்கொயர் தான் வரும். ஸோ 1 + x ஸ்கொயர். இந்த 0 பதிலாக எக்ஸுக்கு பதிலாக அந்த 0வை நம்ம சப்ஸ்டிட் பண்ணனா நமக்கு ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். தென் செகண்ட் வேல்யூ பாருங்கள், லிமிட் x tends to 0 plus f of x, அதாவது 0 விட அதிகமான வேல்யூவை பார்க்கணும். ஸோ 0 less than xனா இதுதான் 0 விட அதிகமானது. அப்போ இன்டர்வல் வந்து 2 - x எடுத்துக்கிடணும். ஸோ லிமிட் x tends to 0 plus 2 - x, எக்ஸுக்கு பதிலாக 0வை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் இஸ் 2. ஸோ இந்த ரெண்டு லிமிட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது கண்டினியூஸ். இந்த ரெண்டு லிமிட்டோட ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு இது 1, செகண்ட் ஒன் வந்து 2வாக இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 1 is not equal to 2. So f is discontinuous. Therefore f is discontinuous at x is equal to 0. 0ங்கிற பாயிண்ட்டுக்கு டிஸ்கண்டினியூஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது x is equal to 2 பார்ப்போம். இங்கே பாருங்கள், x less than or equal to 2 அப்போனா 2வை விட கம்மியான வேல்யூவை தான் இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருந்து 0 less than வந்து எக்ஸாக இருக்குது. ஸோ 0வை விட எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸிங்காக இருக்கும். இதை மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ப்போம். லிமிட் x tends to 2 minus into f of x is equal to decreasing value வந்து 2 minus x. ஸோ லிமிட் x tends to 2 minus அப்படின்னா 2வை விட கம்மியான வேல்யூ. அப்போ இந்த இன்டர்வலை தான் நம்ம எடுக்கணும். 2 minus அப்படின்னா 2வை விட கம்மியான வேல்யூ, நமக்கு இந்த இன்டர்வலை தான் நம்ம எடுப்போம். ஸோ லிமிட் 2 minus x, 2வை கொண்டு நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் லிமிட் x tends to 2 plus into f of x. 2 ப்ளஸ்ஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். லிமிட் x tends to 2 plus 2வை விட அதிகமான ஒரு வேல்யூ இந்த இருக்குது 0, x greater than 0. ஸோ இந்த இன்டர்வலில் தான் எடுக்கணும். ஸோ இங்கே என்ன இருப்போம், x minus 2 the whole square. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2வை சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 minus 2 0 ஆயிரும். ஸோ 0. இதில் ரெண்டு ஆன்சருமே உங்களுக்கு வந்து ஈக்குவல்.
third and fourth equation. So இந்த ரெண்டு டேர்மே உங்களுக்கு ஈக்குவல் 3 equal to 4. 3 equal to 4. So F is என்ன இருக்கும் அப்படின்னா கண்டினியூட்டியாக இருக்கும். at x is equal to 2ங்கிற பாயிண்ட்டுக்கு கண்டினியூட்டியாக இருக்கும். அது இன்னும் எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா f is continuous in set of all minus infinity comma 0 union of 0 comma infinity. ஸோ எல்லா இன்டர்வல்லையும் இது எந்த இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கும். எப்போ அப்படின்னா the domain இந்த x is equal to 2க்கு பாயிண்ட்டுக்கு நான் கண்டினியூஸ் சொன்னேன்னா இந்த பாயிண்ட்டை பற்றி இந்த பாயிண்ட்டுக்குள்ளே டொமைன்ஸ் அவ்வளவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இந்த f is கண்டினியூஸுங்கிறதுல நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த domain of f is continuous in set of all minus infinity comma 0 in union of 0 comma infinity. அதில் டொமைனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கும் நம்மளுடைய டெஃபினிஷன்ஸ் படி. இதுக்கு இந்த கிராஃப் நான் இப்போ ட்ரை பண்ணேன் பார்த்துக்கோங்க. 3 பாயிண்ட்ஸ் வச்சு ஃபார் ஆல் x less than or equal to 0 இந்த இன்டர்வல் தான். ஸோ இந்த இன்டர்வலை சப்ஸ்டிட் பண்ணுவோம். f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? f of x is equal to 1 plus x squared. ஸோ இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம் x y இல்லைன்னா இதை இன்னும் எடுத்துக்கலான்னா ஒய்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ நாங்கள் ஒய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா f of xனே போட்டுக்கோங்க. -3 நான் எத்தனை வேல்யூஸ் எடுக்கிறேன் -3 -2 -1 0. ஸோ இங்கே என்ன வரும் 10 5 2 1. இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -3 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், உங்களுக்கு 10 கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபார் ஆல் 0 less than x less than or equal to 2 இதுக்கும் வேல்யூ போடுங்க. ஸோ 0 1 2 இங்கே 2 1 0. ஸோ தேர்ட் ஒன் ஃபார் ஆல் f of x is equal to x minus 2 the whole square. ஸோ அதுக்கு வேல்யூ கண்டுபிடிங்க. x y 2 3 4 0 1 4. நான் ஃபார்முலாவில் போட்டு செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். இப்படி ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்டர்வல் பாருங்கள் -3ல் 10. ஸோ -3ல் 10 அது ஏதாவது ஒரு பாயிண்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு -2ல் 5. நெக்ஸ்ட்டு -1ல் 2. நெக்ஸ்ட்டு 0ல் 1. 0ல் 1. ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப்க்கு கிடச்சிருக்க பாயிண்ட்ஸை டினோட் பண்ணுங்கள். டினோட் பண்ணிட்டேன். செகண்ட் டயக்ராம் பாருங்கள். எக்ஸு 0னா ஒய்யோட வேல்யூ 2. 1 1 2ல் 0. ஸோ இந்த கிராஃபை செகண்ட் கிராஃபை டயக்ராம் பண்ணிட்டேன். அடுத்தது பாருங்கள் 2ல் 0. ஸோ அதே பாயிண்டில் டச் ஆகும். 3ல் 1. ஸோ 3ல் 1. தென் 4ல் 4. ஸோ டச் ஆன இடத்துல மறுபடியும். ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 டயக்ராமுக்கு தான் கண்டினியூஸ் டயக்ராம் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு உள்ள பாயிண்ட்ஸுக்கு கண்டினியூஸ் இல்லை, அது டிஸ்கண்டினியூஸாக இருக்குது.
ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் வந்து <= 1 இருக்கிற டேர்ம், அதாவது எப்படி இருக்கணும், -3 -2 -1 0, இதெல்லாம் <= 1 இந்த இன்டர்வல் ஃபுல்லுமே. இந்த டேர்முக்கு இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. டிஸ்கண்டினியூஸ். அதே இது எக்ஸ் வந்து <= 1க்கு மேலே இருக்க பாயிண்ட்ஸுக்கு எல்லாமே இது எப்படி இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக இருக்குது. கண்டினியூஸாக இருக்குது. ஹென்ஸ் வி ப்ரூஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.